இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஆராதனை வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆராதனை வேலைக்கு ஆரம்பமாக யாவரும் ஜெபித்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில நாங்கள் உம்மை உயர்த்த இருக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாம் மட்டும் உயர்த்தப்படட்டும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை நாம் பாடலாம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை பிளந்து இந்த ஜனங்களை நடத்தி சென்று ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். உலக வரலாற்றிலே செங்கடலை இதுவரை யாரும் பிளந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் செங்கடலை பிளந்து அதை கடக்க செய்தார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவே அவரை மகிமைப்படுத்தி இந்த கவி யாவரும் சேர்ந்து பாடலாம். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ, நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், ஓகோ வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். தூதர்கள் உண்ணும் உணவால் உன் ஜனங்களை போஷித்திட ஆண்டவர் அவர் நல்லவராக இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவராக, தம்முடைய ஜனங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த இரண்டாவது கவியை அவர் சேர்ந்து பாடலாம். தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல
யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓகோ வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் ஆண்டவருடைய கிருபை மாறாதது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தம்முடைய ஜனங்களை விட்டு மாறாது. ஆகவே அந்த கருத்துடைய மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்ற பாடலை நாம் யாவர் சேர்ந்து பாடலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மார் என்னோடு இருப்பவர். ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், பயந்து விலகி போக வேண்டாம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், அவர் நம்மோடு இருக்கிற அந்த நிச்சயத்தோடு வாழுவோம். ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம்
மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மேய்ப்பரானவர். கர்த்தர் என் மேய்ப்பர். தாவீது அந்த அனுபவத்தை பெற்றிருந்தார். ஆகவே தான் அவர் தைரியமாக கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறேன்னு சொல்ல முடிந்தது. நாம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை வழி நடத்துவார். சுகமானவர், மெய்ப்பரானவர், சுகமானவர், மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. ஹல்லேலூயா. ஆண்டவரிடம் சொல்வோம், உம்மை ஆராதிப்போம். என்னுடைய ஜீவன் பிரியம் வர, என்னுடைய நாட்கள் முடியும் வர ஆண்டவரே உம்மையே ஆராதிப்பேன்ப்பா, உம்மைத்தான் நான் ஆராதிப்பேன் என்று ஒரு தீர்மானத்தோடு இந்த பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லோ, உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் அவர். நம்மை நேசிக்கிற ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. யார் என்னை நேசிப்பார் என்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நம்மை நேசித்ததினால் அவர் எல்லா மகிமையும் துறந்தவராக, நமக்காக நம்மை அவரோடு ஒப்புரவாக்குவதற்காக அவர் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பின் நிமித்தம் அவர் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆகவே அந்த கருத்தை உணர்ந்து கவியை பாடலாம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை, எல்லாரும் என் ஜீவன் பிரியும் வரை, என்
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தார். உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர்கள் அல்ல. எத்தனையோ முறை தவறி விழுந்திருக்கிறோம், அவரை விட்டு பின்தங்கி போயிருக்கிறோம். ஆனால் அத்தனையும் அவர் மன்னித்து மறுபடியும் நம்மை அன்போடு அணைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆகவே நமக்கு நன்மையும் கிருபையும் தொடர் செய்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக, அந்த கருத்தை உணர்ந்தவர்களாக இந்த கவியை அவர் சேர்ந்து பாடலாம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சொல்லுவோம், உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா. இந்த அருமையான ஆராதனை நேரத்திலையும் கூட நீங்க எந்த சூழ்நிலையில, என்ன போராட்டத்தின் மத்தியில நீங்க இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை பார்க்கிறவர், அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஆமென். தேவையை விட பெரிய ஆண்டவர், சூழ்நிலைகளை, எந்த சூழ்நிலையை விட அந்த சூழ்நிலை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர் என்கிறத அறிந்து ஒரு 2 வரியை மாத்திரம் நம்ம பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். இது ஒரு புதிய பாடல், யூடியூப்ல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க சேர்ந்து கற்றுக்கோங்க. சூழ்நிலையை விட அவர் பெரியவர் என்கிறத உணர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், இயேசு நல்லவர். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை காட்டிலும் என் ரட்சகர் பெரியவரே, என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை காட்டிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே,
ஆராதிப்பே ஆராதிப்பே எந்த வாழ்நாளெல்லாம். ஓ ஆராதிப்பே 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 எந்த வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் வெளிவிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் வெளிவிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்த வாழ்நாளெல்லாம். ஓ ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே 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 வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாய், அவருடைய வல்லமையை வாஞ்சித்தவர்களாய் நம்ம ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறோம், உயர்த்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஒருவேளை இந்த ஆராதனையில் உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்மறையான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவை மனுஷர்களுடைய ஆதரவு அல்ல, மனுஷர்களுடைய ஒத்தாசை அல்ல. உங்களை உண்டாக்கின, உங்களை நடத்துகிற, உங்களை ஜெயிக்க வைக்கிற, உங்களை உயர்த்துகிற, ஆசீர்வதிக்கிற, உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாக ஆராதிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, என்னை உயர்த்தி மகிழ்கிறே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து பாடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகத்துல 33வது அதிகாரத்துல 12வது வசனத்துல மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் நடத்த சொன்னீர், ஆனா யாரை என்னோட நீங்க அனுப்புறீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை மோசேக்கு உத்தரவாதம் பண்ணி கொடுக்கிறாங்க.
என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஆம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்பதாக அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக சொல்ல வேண்டும். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக சொல்ல வேண்டும். அதுவே நமக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தரும். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற, எல்லா தேவைகளையும் சந்திக்கிற, எல்லா குறைவுகளையும் நிறைவாக மாற்றுகிற ஆண்டவரை நோக்கி நம்ம இந்த ஆராதனை நேரத்தில் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்மை உண்டாக்கின தகப்பன் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில பலியானார். அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கும் இயேசு என்னும் பெயரை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுகிறது. அந்த நிறைவான ஆவியானவரை நமது துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Oh yes Jesus, we need your presence Lord. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. அறிக்கை செஞ்சு பாடும் பொழுதே விடுதலை. பலவீனம் எஸ் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுவே, முடியாததும் சாத்தியமாகுவே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுவே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே. உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்க இருதயத்துல, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்க பிசினஸ்ல ஆவியானவர் அநேக குறைவான காரியங்களை இப்பொழுது நீங்க அவரோட பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அவர் சில காரியங்களை நிறைவாய் உங்களுக்காக மாற்றி இருக்கிறார். அவரை நம்பி ஆராதித்ததுனால, அவரை நம்பி முழங்கால் படிட்டு இருக்கிறதுனால, அவரிடத்திலிருந்து நீங்க எதிர்பார்க்கிறதுனால அவர் ஏதோ ஒரு காரியங்களை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆமென். ஒருவேளை டாக்டர்ஸ் நெகட்டிவான ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த கிட்னி இவ்வளோ நாள் தான் இருக்கும், இதுக்கப்புறம் லைஃப் இல்லை, இந்த இருதயம், இந்த ஹார்ட், உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு ஏதாவது நெகட்டிவான ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? அந்த நெகட்டிவான டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்டை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது நீங்கள் ஆராதித்து அவரை நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய மகிமை
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்காக அதை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசத்தோட கர்த்தர் இந்த காரியங்களை எனக்காக செய்தார் என்றதை நீங்க விசுவாசித்து அந்த ரிப்போர்ட்ஸை நீங்க போய் செக் பண்ணும்போது நீங்க அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட்ல நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல அங்க கர்த்தருடைய மகிமை விளங்கி இருக்கும். இதை ஆவியானவர் உங்களுடைய காதுகளில் சொல்லுகிறார். இதை ஆவியானவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஓ ஹalleluya. நான் ஏன் விசுவாசத்தோட சொல்லுகிறேன் தெரியுமா? என் ஆண்டவர், நீங்க ஆராதிக்கிறீங்களா அந்த ஆண்டவர், அவர் இன்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு என்னும் நாமத்தை நம்பி இருக்கிற, அவரை ஆராதிக்கிற ஒருவரையும் அவர் கைவிடவே மாட்டார். இதுவரைக்கும் கைவிட்டதே இல்லை. அந்த நிச்சயத்துல சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆம், நாம் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். அந்த நிச்சயத்துல நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஓ ஹalleluya. அப்படியே அவருடைய பிரசன்னத்துல 2 கரங்களை உயர்த்தி, நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா 2 கரங்களை உயர்த்தி நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணித்து நம்ம ஒண்ணு சொல்ல போகிறோம். நான் என்னை தருகிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. ஓ ஜீசஸ், thank you ஜீசஸ். ஓ ஹalleluya. அப்பா, thank you ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya. ஹalleluya. மகிமையானவரே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக. ஆமென். ஹalleluya. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கேப்பீங்களா? இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. பிரசன்னம். உங்க பிரசன்னங்களை ஆளுகை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த மகிமையான பிரசன்னத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, இவ்வளவு நேரம் உம்மை துதித்த, உம்மை ஆராதித்த, உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர், சுகப்படுத்துகிறவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர். நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அதே வார்த்தையின்படியே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த ஆராதனை நேரத்தில் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், புகழ்ச்சியும் எங்களை உண்டாக்கின, எங்களை படைத்த தேவன் ஒருவருக்கு மாத்திரமே, இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே உண்டாவதாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.